வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் மீண்டும் எரிபொருட்களின் விலைகள் மாற்றம். செம்மொழி தமிழுக்கு சர்வதேச மேடை. கனடாவில் பெரும் தமிழ் ஆய்வு மாநாடு. விலை கட்டுப்பாட்டை மீறிய வியாபாரிகள் மீது நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை. சாலையில் ஆபத்தான முறையில் உந்துருளி சாகசத்தில் ஈடுபட்ட 22 பேர் கைது. கைமாறும் மகிந்தானந்த அறக்கட்டளை சொத்துக்கள். பாக்கு நீரிணையை நீந்தி கடந்த 7 வயது சிறுவன். யாழில் தாக்குதலுக்குள்ளாகிய நோயாளர் காவு வண்டியின் பணியாளர்கள். அச்சத்தில் திமுக 41 வீதத்தில் ஆட்சியை பிடிக்கும் விஜய். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் 2026 மே 2 நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவித்துள்ளது. புதிய எரிபொருள் விலையின் அடிப்படையில் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 12 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலை 410 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 15 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 470 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓட்டோ டீசல் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 392 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசல் 15 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 458 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெயின் 1 லிட்டர் புதிய விலை 265 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 10 ரூபாவினால் மண்ணெண்ணெய் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் என்றும் கருப்பொருளில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு எதிர்வரும் 2026 அக்டோபர் 10 18 வரை கனடாவில் டொரண்டோ நகரில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான ஊடக சந்திப்பு யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன், பேராசிரியர் முனைவர் சண்முகதாஸ், விசாகரூபன், முனைவர் போல் ரோகன் மற்றும் திருமதி விஜிதா திவாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் தெரிவிக்கும் போது உலகின் முழுவதும் உள்ள அறிஞர்கள் மற்றும் கல்வியலாளர்கள் ஒன்றிணைந்து செம்மொழி தமிழ், செய்யறிவு, மெய்ப்பொருளியல், பண்பாடு, புலம்பெயர் வாழ்வு, உலகமயமாக்கல் மற்றும் பொருளாதார மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் இணைப்புகளை ஆராயும் தளமாக இம்மாநாடு அமைய உள்ளதாக தெரிவித்தார். தமிழ் அறிவியல் மரபுகளின் வரலாறு ஆழத்தையும் அவற்றின் சமகால பொருத்தத்தையும் வெளிப்படுத்தும் பல்துறை உரையாடல்களை ஊக்குவிப்பதே மாநாட்டின் முக்கிய நோக்கமாக காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநாட்டுக்காக தமிழும், செய்யறிவும், மெய்ப்பொருளியலும், பயன்பாடும், பொருளாதார சிந்தனையும், வாழ்வியலும், தமிழர் வரலாறும், வடக்கு கிழக்கு பொருளாதார மேம்பாடு உள்ளிட்ட தலைப்புகளில் ஆய்வு கட்டுரைகள் வரவேற்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு கீரி சம்பா உள்ளிட்ட அரிசி வகைகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிய நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடு முழுவதும் தொடர்ச்சியான சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஹெச்பிவே போகுந்தர பொருளாதார மத்திய நிலையம் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் அரசாங்கத்தின் அதிகபட்ச விலையை மீறி அதிக விலைக்கு கீரி சம்பா விற்பனை செய்யப்பட்டதை அடுத்து நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் அதிரடியாக முற்றுகையிட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக இன்று பிள்ளையந்தலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் பதுக்கி வைத்திருத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இத்தகைய அநீதியான செயல்கள் இடம்பெற்றால் பொதுமக்கள் உடனடியாக தமது முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முறைப்பாடுகளை வழங்க 1977 என்ற நண்பருக்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய முறைப்பாடுகளை வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலபே சந்திரிககுமார் துங்க மாவட்டத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் சாகசங்களில் கவனயீனமாக ஈடுபட்ட 22 இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளுடன் கடவளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீதியில் செல்லும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் இளைஞர் குழு ஒன்று மோட்டார் சைக்கிள் சாகசத்தில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக நடத்தப்பட்ட சோதனையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் வாட்ஸ்அப் குழு மூலம் தொடர்பு கொண்டு இந்த இடத்துக்கு வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 22 பேரும் கடுவளை பகுதிக்கு வெளியே வசிப்பவர்கள் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் இலங்கையில் பதிவு செய்யப்படாத 2 மோட்டார் சைக்கிள்களாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு மே 5 கடுவளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மகிந்தானந்த அறக்கட்டளையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் மீண்டும் ரயில்வே திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
சுமார் 20 வருடங்களாக குத்தகை அடிப்படையில் நடத்தப்பட்டு வந்த மகிந்தானந்த அறக்கட்டளை ரயில்வே திணைக்களம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான காணியில் இயங்கி வந்த மகிந்தானந்த அழுத்கமகி அறக்கட்டளை மற்றும் அதனை சூழவுள்ள நிலப்பகுதியை 1 மாத காலத்துக்கு மீண்டும் திணைக்களத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நேற்று காலை ரயில்வே திணைக்கள அதிகாரிகளிடம் குறித்த கட்டடங்கள் மற்றும் காணியை மீள ஒப்படைக்கும் நடவடிக்கையை மகிந்தானந்த அறக்கட்டளையின் செயலாளர் சாமிக்க தர்மதிலகம் மேற்கொண்டார். அதே சமயம் எதிர்காலத்தில் இந்த நிலத்தை மக்களுக்கு பயனுள்ள வகையில் பொது சந்தை நிலமாகவும் ஏனைய நிறுவனங்களின் பயன்பாட்டுக்காகவும் வழங்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 7 வயது சிறுவன் இஷாங் சிங் இலங்கையிலிருந்து இந்தியா வரையில் பாக்குநீரிடையே 9 மணி நேரம் 50 நிமிடங்கள் நீந்தி கடப்பு சாதனை படைத்துள்ளார். ஏப்ரல் 30 காலை 4 மணிக்கு தலைமன்னாரில் தனது நீச்சல் பயணத்தை தொடங்கிய இஷாங் பிற்பகல் 1:50 மணியளவில் தமிழ்நாட்டின் தனுஷ்கோடியை அடைந்தார். இந்த சாதனைக்காக இஷாங் சிங் யூனிவர்சல் ரெக்கார்ட் ஃபவுண்டன் அமைப்பு இளைய மற்றும் அதிவேக பாக்கு நீரிணை நீச்சல் வீரர் என்ற சாதனையை வழங்கியுள்ளது. இதற்கு முன்னர் 2019 ஆண்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜே ஜஸ்வந்தா என்பவர் 10 வயதில் இந்த சாதனையை 10 மணி நேரம் 30 நிமிடங்களில் நிகழ்த்தியிருந்தார். கடந்த 1 அதிகாலை 1990 தேசிய நோயாளர் காவு வண்டியின் பிரிவின் பணியாளர்கள் 2 செல்வபுரம் பகுதியில் வைத்து தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று அதிகாலை 1 மணியளவில் மாங்குளம் சேவைகளுக்கு அழைப்பு மேற்கொள்ளப்பட்டதற்கு அமைய நோயாளியை ஏற்றுவதற்காக சென்றபோது குறித்த நோயாளியின் வீட்டில் இருந்தவர்களும் ஏனைய நபர்களும் 2 அவசர நோயாளர் காவு வண்டியின் பணிப்பாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இதன்போது தாக்குதலுக்குள்ளாகிய நோயாளர் காவு வண்டியின் சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் 1990 என்ற அழைப்புக்கு இலவச நோயாளர் காவு வண்டி சேவை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு வேளைகளில் சேவைகளை அர்ப்பணிப்புடன் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் சேவையில் ஈடுபடுத்தும் பணியாளர்களுக்கு அச்சுறுத்தலாக காணப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது உச்சக்கட்ட பரபரப்பில் காணப்படுகிறது. 41 வீத வாக்குகள் என்பது சில தரப்பினரின் எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சமீபத்திய தேர்தலுக்கு பின்னைய கணிப்புகள் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான எக்ஸிஸ் மை இந்தியா விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சுமார் 35% வாக்கு வீதம் வாங்கி 98-120 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆளும் கட்சியான திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக ஆகியன இருபெரும் திராவிட கட்சிகளும் இணைக்கும் அல்லது அவர்களை பின்னுக்கு தள்ளிய விஜய் முன்னிலை பெறுவார் என்ற கருத்து கணிப்பு அரசியல் வட்டாரங்களில் டெக்டிக் நிமிடங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழிற் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.